Dear friends, welcome to Kannadi channel. Last week ஆவாரம்பூ benefit பற்றி ஒரு ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவின் டீடைல்டு வீடியோ தான் இது. இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் நீங்க பார்த்தா என்னது ஆவாரம்பூல இத்தனை நோய்க்கு மெடிசன் இருக்கான்னு கேட்பீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆயுர்வேத மருத்துவத்துல பயன்படுத்தப்படும் தாவர மூலிகைகள் எல்லாம் நமக்கு ஈஸியா கிடைக்கும். பட் அதன் பெனிஃபிட்ஸ் நமக்கு தெரியாது. அதில் ஒன்று தான் ஆவாரம்பூ. ஆவிரைந்து அந்த காலத்தில் சொன்னதை இந்த காலத்தில் ஆவாரம்பூன்னு சொல்றாங்க. ஆவாரம்பூ அபூர்வமா நமது பகுதியில் கிடைத்தாலும் அதன் பெனிஃபிட்ஸ் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. அதுக்கு தான் அவேர்னஸ் கிரியேட் பண்ண கெஸ் தி ஃப்ளவர் நேம் அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய பேருக்கு இந்த பூவை பற்றி தெரியல. பட் அந்த வீடியோவை பார்த்த என் ஃப்ரெண்ட்ஸ் டைரக்டா என் வாட்ஸ்அப்ல அந்த பூவின் பெயரை சொல்லி அதன் பெனிஃபிட் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். சிலருக்கு மட்டுமே இந்த பூவின் அருமை பெருமை தெரியும். எனக்கும் இதன் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்ச பிறகு 10 years பிஃபோர் கோடியக்கரை அனிமல் ஃபாரஸ்ட்டுக்கு ஒரு ட்ரிப்பு போன டைம் அங்கே எங்கே பார்த்தாலும் ஒரே எல்லோ கலர்ல ஃப்ளவர்ஸ். ஃபாரஸ்ட்ல அந்த வெஹிக்கிளை டிரைவ் பண்ணிட்டு இருக்க டிரைவர்கிட்ட கேட்டாங்க, என்னங்க இது ஒரே எல்லோ கலர்ல இருக்க பூ அப்படின்னா, தம்பி இது ஆவாரம் பூ அப்படின்னு சொல்லிட்டு அதோட அருமை பெருமைலாம் சொன்னாரு. அங்கேருந்து கொண்டு வீட்டில் விதை போட்டு வளர்த்து 8 yearsக்கு பிறகு தான் எங்க வீட்டில் இந்த பூவே பூக்க தோணுச்சு. இப்போ வரைக்கும் நானும் பலருக்கு இந்த ஆவாரம் பூ அந்த செடியின் சீடு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆவாரம் பூ செடி நம்ம வீட்டில் இருந்தா ஒரு டாக்டரே வீட்டில் இருக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. காசு கொடுத்து டாக்டர் பட்டம் வாங்குற, அட்டை கத்தி நடிகன் வாங்குற துபாக்கூர் பட்டம் இல்லைங்க, ஒரிஜினலா படிச்சு டாக்டர் பட்டம் வாங்குறத தான் சொல்றேன். அதுக்கு ஈக்குவல் தான் இந்த ஆவாரம் பூ அப்படின்னு சொல்றாங்க. இது முக்கியமா டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு வரப்பிரசாதன்னு சொல்றாங்க. டைம் கிடைத்தா ஜஸ்ட் இதை போய் கூகுள் பண்ணி பாருங்க, உங்களுக்கே பெரிய சர்ப்ரைஸா இருக்கும். ஆவாரம் பூவின் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தா, டயபெட்டிஸ் வராமல் தடுக்கும், கிட்னியை ஹெல்த்தியா இருக்க செய்யுது, நமக்கு ஏற்படும் கொலஸ்ட்ரால் லெவலை கரெக்டா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, பெண்களுக்கு ஏற்படும் பிரெட் கேன்சர் வராமல் தடுக்கும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடிக்கடி நமக்கு வரும் வைரல் ஃபீவர்ஸை வராமல் தடுக்குது. நமது உடம்புல ஏற்படும் காயங்களை குயிக்கா கியூர் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபீவர் லெவல் ஹையா இருக்கும் டைம்ல இதை கண்ட்ரோல் பண்ண ஆவாரம்பூ யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஆவாரம்பூவை வாட்டர்ல ஊற வச்சு அந்த வாட்டரை குடித்து வருவதால் காய்ச்சல் சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆவாரம்பூ ஸ்கின் ப்ராப்ளம் வராம தடுக்கும். ஏற்கனவே இருக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி செய்து அப்படிங்கிறாங்க. காயங்களை சுத்தம் செய்யும் போது ஆவாரம்பூ வேர் மற்ற இலைகளை நீரில் கொதிக்க வச்சு மீடியமான ஹாட்டா இருக்கும்போது அந்த காயத்தை கழுவி வந்தா காயம் விரைவில் ஆறும் அப்படிங்கிறாங்க. ஸ்கின்ல ஏதாச்சும் சருமத்தில் வீக்கம் இருந்தால் பட்டை தண்ணீருடன் சேர்த்து கொதிக்க வச்சு சுத்தம் செஞ்சு வந்தா படிப்படியா அந்த வீக்கம் குறையும் அப்படின்னு இருக்காங்க. டாண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருப்பவங்க ஆவாரம்பூ பொடி, வெந்தய பொடி அண்ட் ஆலோவேரா கற்றாழை ஜெல்லு மூண்டையும் ஈக்குவலா கலந்து உச்சந்தலையில தடவி ஒரு 30 நிமிஷம் கழிச்சு கூந்தலை ஷாம்பு போட்டு அலசி எடுத்தா டாண்ட்ரஃப் ப்ராப்ளம் கிளியர் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஆவாரம்பூ அண்ட் சீடு மற்றும் கரிசலாங்கண்ணி இலைகளை சேர்ந்து எண்ணெயை இளநரை பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. உலர்ந்த ஆவாரம் பூக்கள் முடி வளர்ச்சி எண்ணெயில் தயாரிப்பில் மூலிகையில் ஒன்றா சேர்க்கிறதா சொல்றாங்க. ஆவாரம்பூ, வெந்தயம், மருதாணி அண்ட் கருவேப்பிலை ஹேர் ஃபால் ஆகாம ஹேர் க்ரோத் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஆவாரம் பூ பொடியை பாசிப்பயிறு, மாவு மற்றும் கடலை மாவில் கலந்து இதில் பன்னீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி உடம்புல அப்ளை பண்ணி வந்தா ஸ்கின்னு ரோஜா மாதிரி இருக்குங்கிறாங்க. நடிகை ரோஜா இல்லைங்க, ரொம்ப வெண்மையா இருக்கும் அப்படின்ட்டு குறிப்புல இருக்குது. ஆவாரம் பூவின் கரண்ட் யூசேஜ் என்னன்னு பார்த்தா, தைப்பொங்கல் அன்னைக்கு காப்பு கட்டுவதற்கும், மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடுங்களுக்கு மாலையில கட்டுறதுக்கும், வீட்டில் தோரணம் கட்டுறதுக்கும் ஆவாரம் பூவை பயன்படுத்துறாங்க. ஆவாரம் பூ டயபெட்டிஸ் நோய்க்கு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். சர்க்கரை நோயாளிக்கு வரக்கூடிய பாத எரிச்சல், ஜாயிண்ட் பெயின், அதிக திருஷ்டி தாகம், நரம்பு தளர்ச்சி, கிட்னி ப்ராப்ளம், இப்படி எல்லாத்துக்குமே சூப்பர் மருந்து பலருக்கும் தெரியாமல் போகுதுன்னு நினைக்கும் வருத்தமா இருக்கு. ஆவாரம் பூவோட பச்சை பயிறு சேர்த்து அரைச்சி உடம்பு மேல பூசி குளிக்கலாம். இதனால ஸ்கின் ப்ராப்ளம் காணாம போகும். ஆவாரம் பூவின் தாவர சாறுகள் டயபெட்டிஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டயபெட்டிஸ் பேஷண்ட் ஆவாரம் ஜூஸ் கிடைத்தால தாராளமா குடிக்கலாம். ஆவாரம் பூவை பொடியாக்கி செய்யப்படும் பானம் மிகவும் சிறந்தது அப்படிங்கிறாங்க. டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு நிறைய
பெனிஃபிட்ஸை கொடுக்கும். இந்த ஜூஸை இப்படி தயாரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆவாரம்பூ பொடி, பனங்கற்பட்டி, ஏலக்காய் விதை சேர்த்து பானமாக்கி குடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. தேனும் அளவாக பயன்படுத்தலாம். இது தாகத்தை தணிக்கும் ஜூஸாவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நமக்கு ஆவாரம்பூவால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் சைடு எஃபெக்ட் இல்லை அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணும்போது ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்றபடி நீங்க சாப்பிட்டா இன்னும் பெனிஃபிட்டா இருக்குங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆவாரம்பூவின் பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டேன். லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.